ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் நாட் சம்திங் வி யூஸ் டு ஸ்பீக் இன் த ரிலேஷன்ஷிப். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. இட்ஸ் க்ரூஷியல். நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைத்ததை சாதிக்க முடியும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். we can be authentic in the relationship. ட்ரூத்ஃபுல்லாக இருக்கலாம், ஹானஸ்டாக இருக்கலாம், உண்மையான ஒரு உறவோட நம்ம இருக்க முடியும், நம்ம இருக்கலாம். we can. இது எப்படி சார் பாசிபிள்? இது பாசிபிள் இம்பாசிபிளாக கொஞ்சம் ஓர வச்சுட்டு ஒரே ஒரு கொஷின் நம்மக்கிட்டே கேட்டுக்கணும். ஆர் வி கம்ப்ளீட்? ஆர் வி கம்ப்ளீட் இன் த ரிலேஷன்ஷிப்? இப்போ ஒரு அம்மா அப்பா பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், ஸ்ட்ரேஞ்சர், கொலீக்ஸு, பாஸு, சிஇஓ, யாராக வேணால் இருக்கலாம். த பீப்புள் ஹூ வி வாண்ட் டு ஸ்பீக், வி ஆர் ஸ்பீக்கிங். we have to be in the relationship. நம்ம மனிதர்கள் கூட குறிப்பிட்ட காலம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு. we have to consider them, we have to be with them, we have to get aligned with their mindset, their wavelength. இதெல்லாம் what we know. இப்போ நம்ம மெயினாக இந்த கம்ப்ளீஷன்ன்றது நம்ம ஃபேமிலியிலேருந்து கொண்டு வரணும். இந்த கம்ப்ளீஷன்னு சொல்கிறீங்களே சார், அது என்ன எனக்கு புரியலை. நான் இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ். ஆர் யூ பீயிங் ஹானஸ்ட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்? நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் சொல்லலை. வித் யுவர் ஃபாதர், வித் யுவர் மதர், with your daughter, with your children, employees. நம்ம உண்மையாக இருக்குமா? ஒரு நம்ம நினைத்ததை பேச முடியுதாங்க? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, சில வாக்குவாதம், சில சண்டைகள், இல்லைன்னா சில பேச்சுவார்த்தைகள் நம்ம தினந்தோறும் நாம் சில மனிதர்கள் கூட செய்து கொண்டே இருக்கிறோம். நம்மளோட ஸ்பௌஸில் ஆரம்பித்து நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் வரைக்கும், ஸ்ட்ரேஞ்சர் உட்பட நிறையா நம்ம பேசுகிறோம். பட் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருதா? இல்லை நம்ம ஒன்று பேசியிருப்போம், அதுக்கடுத்து அது செயலாக மாறுதா? அந்த செயல் முடிவுக்கு வருதா? அண்ட் தென் சில விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணிடுப்போம் பீப்புள்கிட்ட, மக்கள்கிட்ட. அது அவர்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை அதில் சில தயக்கங்கள், ஒரு சில ஒளிவு மறைவுகள், ஒரு சில எமோஷ்னல் கண்டென்ட்லாம் அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் can we identify these things in the communication? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா what you speak அப்படின்றது ஒரு விஷயம். நம்ம பேசக்கூடிய சில விஷயங்கள், இப்போ நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். சில பேர்த்துக்கு இது பிடிச்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர்த்துக்கு இது புரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு இது புரியாமல் இருக்கலாம். டிஃபர்ஸ். அப்போ நம்ம பேசக்கூடிய சில விஷயங்கள் சாதாரணமாக பேசுகிறதுல இருந்தும் ஒரு வேலை கொடுக்கறது, இல்லை ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, தெரியப்படுத்துறது எல்லாமே நீங்கள் என்ன கன்வே பண்ண வர்றீங்க அதை நம்ம கம்ப்ளீட்டாக சொல்கிறோமா? டூ தே ரியலி அண்டர்ஸ்டாண்ட்? டூ தே டேக்? அவங்க மென்டல் ஸ்டேட் எந்த அளவுக்கு பாதிக்குது, அவங்களோட இன்டேக் எந்த அளவுக்கு இருக்கு, ஆர் யூ பீயிங் ஓப்பன் டு தட் பர்சன்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா சிந்திச்சுட்டு மறுபடியும் இந்த வீடியோவுக்கு வாங்க. பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் நண்பா. நான் 100% கேரண்டி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சில கேள்விகள், நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளை உங்கள் லைஃப்பில் கேட்டுட்டு உங்களை நீங்களே பரிசோதித்து
ஒரு சில செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ கேன் see பாசிபிலிட்டிஸ் இன் யுவர் லைஃப். ஒரு சில வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகளும் கிட்டும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இயல்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சில விஷயங்கள்லாம் செய்து அதுக்கு ஒரு முழுமையே இல்லாமல் போவதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, நீங்கள் தனி நபராக எவ்வளோ என்ன பண்ணாலுமே we can be successful, we can run, but we can't run far அப்படின்ற ஒரு விஷயம். மற்றவர்களோட உதவி இல்லாமல், மற்றவர்களோட ஒரு ஈடுபாடு இல்லாமல் நம்ம எந்த செயலையும் ஒரு முழுமையாக செய்ய முடியாது. இது நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்ரோலிங் அதர் பீப்புள், மேக்கிங் அதர் பீப்புள் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த ஒர்க் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே. அது என்ன ரீசன்னா, த கான்ஃப்ளிக்ட் ஹேப்பன்ஸ் இன் த கான்வர்சேஷன். நான் இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம், நான் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகலாம். பட் நம்ம வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியவே போக முடியுங்க. இதுக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் கிளாஸ் போயிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். That is all about the external personality you can develop. That is just 30%. That will bring a growth in your career. But it may make you to look good அப்படின்ற மாதிரி சொல்லலாம். But really, if you want to if you want to know the fruit, taste the fruit of the relationship, இல்லை fruit of the life அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பதிவாக இருக்கும். இப்போ நம்ம தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள், மனிதர்கள் கூட நடைபெறக்கூடியது ஒன்று தாங்க. நம்ம தினந்தோறும் நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரைக்கும் தினமும் நாம் சந்திக்கும் மனிதர்கள் கூட நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒன்று தான். வேலையெல்லாம் செகண்டரிங்க. வேலை செய்கிறது, வாட் எவர் ஹேப்பன்ஸ் எக்ஸ்டர்னல்ன்றது செகண்டரி. பட் வாட் வி டூ இஸ் கம்யூனிகேஷன். அது ஒத்துக்கிறீங்களா? நம்ம பேசி தான், இட் மே பி அ வேர்பல், நான் வேர்பல், எப்படி வேணால் இருக்கலாம். பட் கம்யூனிகேஷன் நம்ம பாடி லாங்குவேஜ்லேருந்து வேர்ட்ஸ் வரைக்கும் இது நமக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மாஸ்டர் பக்கா பண்ணியிருக்கோம். பட் ஆர் வி ரியலி என்கேஜ்டு வித் த பீப்புள்? ஆர் வி ரியலி கனெக்டட் வித் த பீப்புள்னா நோ, நெவர். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருக்கேன், ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கேன், பேரண்ட்ஸுக்கு நான் நல்ல பையனாக இருக்கேன், மகனாக இருக்கேன், மகளாக இருக்கேன், இல்லை என்னோடய பசங்களுக்கு நான் நல்ல சிறந்த பேரண்டாக இருக்கேன் எல்லாம் சொல்லலாம். பட் யூ ஆர் நாட். சார், டென்ஷன் ஆகிடுவேன், நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி போகிறேன்னு தெரியுமா எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலிக்குன்னு நீங்கள் சொல்லி என் கூட நீங்கள் வாக்குவாதம் பண்ணலாம். இல்லை நான் எங்கள் ஃபேமிலிக்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன், பட் I can't accept this, that am I fake to my family? மேக்ஸிமம் ஒரு 99% ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நம்ம எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் நான் கூட அப்படி தான். பட் வி ஹாவ் டு ஓப்பன் அவர் ஐஸ் நண்பா. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கனால தவறாக சொல்லலை. பட் இன்னும் இதை நாம் மேம்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டியது நிறையா இருக்குது. இதில் நம்ம ஒர்க் பண்ணணும். த பீப்புள் ஹூ ஆர் லிட்ரேச்சர் படித்தவங்க, ஹிஸ்ட்ரியில் மாஸ்டர் பண்ணவங்கலாம் த பீப்புள் ஹூ வாண்ட் டு டெவலப் த சொசைட்டி, who want to build the tradition, who want to make more in the humanity, survival, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு உள்ள மனிதர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். If you are struggling in relationship with your spouse, with your parents, with your children, இல்லை கொலீக், யாராக இருந்தாலும் இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் the problems varies. பட் இனிமேல் நமக்கு சில விஷயங்கள் தேவை. we want to achieve our goals, we have to work on our
dreams, we have to do our task with fulfillment, we want to live our life fulfilled இந்த மாதிரி விஷயம். அதை தாண்டி we have to enjoy the relationship we are having with our family, with our colleagues. கொலீக்ஸ் கூட நம்ம என்ஜாய் பண்ணணும். இன் சென்ஸ் நான் அதை எப்படி மீன் பண்ணுறேன்னா, ஒரு ஃபுல்ஃபில்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இட்ஸ் பீயிங் ஹானஸ்ட், இட்ஸ் பீயிங் அத்தன்டிக், இட்ஸ் பீயிங் ட்ரூத்ஃபுல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பிகாஸ் நிறைய எமோஷனல் ட்ராமாங்க நான் நிறையா பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, இட் ஹேப்பன்ஸ். ட்ராமா 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 அவ்வளோ ட்ராமா நம்ம தினந்தோறும் நான் கண் கூட பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றப்ப, இதில் நம்ம ட்ராமா பண்ணுறதுனால உங்களுக்கோ இல்லை அந்த மனிதருக்கோலாம் ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது, எனக்கோ ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாதுன்றது மனிதர்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதை இன்னொருத்தவங்க அட்ரஸ் பண்ணுறது, அதை இவங்கக்கிட்ட மாற்றி பேசுகிறது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய டைவர்சஸ் நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. இல்லை பேரண்ட் அம்மா அப்பாட்ட வந்து பசங்க பேசாமல் இருக்கிறது, பசங்க கிட்ட வந்து அம்மா அப்பா பேசாமல் இருக்கிறது. ஸோ ஹியர் வி ஆர் நாட் ஒன்லி லூசிங் த ரிலேஷன்ஷிப், வி ஆர் லூசிங் த பாசிபிலிட்டிஸ் இன் அவர் லைஃப். நண்பா சார் புரியலையே சார், நீங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலைன்னா தான் கரெக்டு. அப்போ தான் நீங்கள் அதை பற்றி உங்கள் தேடலே இங்கே தான் ஆரம்பிக்கணும். சார் நான் எங்கள் அப்பாட்ட பேசாததுனால என்ன சார் ஆகிடப்போகுது, அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும் போது அவர்கிட்ட வாங்க சார், நான் அவர்கிட்ட பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் பழைய கம்பெனி ஓனர், அவர் இப்போ எனக்கு ஓனரே கிடையாது சார், நான் எதுக்கு சார் அவர்கிட்ட பேசணும்? என் பசங்க அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போயிட்டாங்க, நான் எதுக்கு அவங்க கூட அவங்க ஃபேமிலியில் நடுவில் ஒரு நந்தி மாதிரி இருந்துக்கிட்டு, நாங்கள் பாட்டுக்கு நானும் என் மனைவியும் ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு 70 வயசுக்கு மேலே காசி ராமேஸ்வரம்னு போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன சார் என்ன போய்ட்டு பசங்க கூட போய் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண சொல்கிறீங்க, சொசைட்டி கூட போய் மெர்ஜ் ஆக சொல்கிறீங்க, மக்களை தெரிஞ்சுக்க சொல்கிறீங்க, என்ன சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன சார் நடக்க போகுது? சரி, நான் இப்போ எம்ப்ளாயீஸு அவனை பற்றி அவன்கிட்ட பேசுகிறது தெரியும், இவனை பற்றி இவன்கிட்ட பேசுகிறது தெரியும், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சமுதாயத்தில் எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி பேசினா தான் நான் பிழைக்கவே முடியும் அப்படின்ற ஒரு சில மித்ஸு. ஒருத்தவனை பற்றி ஒருத்தவன்கிட்ட உயர்த்தி பேசுகிறது, அப்போ தான் நம்ம வந்து பெரிய ஆளாக முடியும். ஒருத்தவன்கிட்ட தாழ்த்தி பேசுகிறது, அப்போ தான் நம்ம வந்து இவங்களுக்கு ஃபாலோ பண்ணி போக முடியும். ஸோ இது வந்து நான் குறைகளாக கூறவில்லை, இதெல்லாம் வந்துட்டு செய்வதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்ற ஒரு அறிதலுக்கு இன்னும் மனிதர்கள் பக்குவப்படலை அப்படின்றது தான் எனக்கு ஒரு சேடான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன், சேட் ரியாலிட்டி. பிகாஸ் ட்ராமாஸ் வில் நாட் பிரிங் க்ரோத் இன் யுவர் லைஃப் நண்பா. எமோஷனல் ட்ராமாஸாக இருக்கட்டும், வர எந்த ட்ராமாவும் நீங்கள் சீரியல் எடுத்துக்கிட்டால் கூட சீரியலில் நீங்கள் பார்க்குற விஷயம்லாம் நாட் அட் ஆல் ட்ரூ. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள், நம்ம அன்றாடம் நடைபெறக்கூடிய அனைத்து ட்ராமாஸும் வில் நெவர் ஹெல்ப் யூ. உங்கள் வாழ்க்கையும் சரி, அந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையும் முன்னேற போவதில்லைன்றது புரியவே மாட்டேங்குது மனிதர்களுக்கு. இதை நாம் சரி பண்ணணுன்றதை விட அட்லீஸ்ட் வி ஹேவ் டு பி அவேர் தட் வி ஆர் ஃபாலோயிங் இன் த எமோஷனல் ட்ராமா. அந்த ட்ராமாவில் சிக்காமல் இருக்கணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சுக்கலாம், ஒரு சில மெஸ்ட் சுச்சுவேஷன் கொண்டு வராமல் தப்பிச்சுக்கலாம். சரிங்க சார், நீங்கள் இந்த கம்ப்ளீஷன் அதுக்கு வாங்க சார், ஆல்ரெடி நீங்கள் எமோஷனல் ட்ராமாவை பற்றி நிறையா போட்டுட்டீங்க, நீங்கள் இந்த கம்ப்ளீஷன் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இதை நான் புரிய வைப்பதற்காக இந்த வீடியோவை போடலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இது ஜஸ்ட்டு ஒரு வீடியோவாக மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போயே இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டூ யுவர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை அப்படியே பாருங்கள். பட் வித்தவுட் பீயிங் கம்ப்ளீட்டட் இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணலேன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிபிலிட்டி இருக்காது, ஒரு கம்ப்ளீஷன் இருக்காது. இல்லை சார் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரணுன்ற ஒரே இன்டென்ஷனுக்காக தான் ஐ ஆம் டூயிங் திஸ்
videos, whatever I am doing, it's related to that only. ஸோ இப்போ கம்ப்ளீஷன் டாப்பிக்கு போகலாம். மேரேஜ் லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகுது, ஒரு சில சண்டைகள் வருது, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கான்ஃப்ளிக்ட் வருது, குழந்தை பிறக்குது, குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வருது, மாமியார் மாமனார் கூட பிரச்சனைகள். அஸ் யூஷுவல் இட்ஸ் எமோஷனல் ட்ராமா வேறு லெவல் பண்ணிடுறாங்க மாமியார் மாமனார். பட் who is the new girl who enter inside the life. நாட் ஓன்லி இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணை தான் மாமனார் மாமியார் டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ பசங்களை மாமனார் மாமியார் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் we are not aware of those emotional dramasன்றதான் ஒரே ரீசன். ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இதே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொல்லுவேன், நம்ம வீடு நல்லா இருந்தால் இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தால் இந்த உலகம் நல்லாயிருக்கும். நான் இப்பையும் அதை தான் சொல்கிறேன், நான் முழுமையாக நம்புகிறேன். அப்துல் கலாம் ஐயா சொன்னதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், நான் உலகம் மறக்காது. when there is a peace in the home, then there is a harmony in the world. அது ஒரு அமேசிங்கான லைன். ஸோ நான் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் நடக்குதுங்க. இந்த எமோஷனல் ட்ராமா நடக்குது, கான்ஃப்ளிக்ட் நடக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது, சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை யோசிச்சு பாருங்கள். ஒரே பிரச்சனை தான், ஆனால் மறுபடி பேசுவோம், திரும்பி 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 நடக்கும். ஏங்க எதுக்கு? ஒரே பிரச்சனை, அது வளர்ந்து விதையிலிருந்து செடியாகி, செடியிலிருந்து வளர்ந்து மரமாகி வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இது நான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி நம்ம வேற பிரச்சனை தேடி போயிடுவோம். ஸோ இந்த எமோஷனல் ட்ராமா நமக்கு பெரிய ஒரு கேன்சர் மாதிரிங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அது we have to work on this. உங்களுக்கு எமோஷனல் ட்ராமாவை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கம் டு மீ. இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் எப்படி நம்ம how we can protect ourselves from this emotional dramaன்றதை நான் கிளியராக I will be teaching you. ஒரு கிளியர் கட் ஒரு பிக்சரை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி I will be teaching you. You can come to me directly, the PSGM Solutions-க்கு. ஸோ இப்போ இப்படி நடக்குது, சரிங்க, ரைட்டு, இதெல்லாம் நான் யூஸ்வல் தானே சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சண்டை வரும், சரி வருது, அது ஏன் மறுபடி ஒரே ப்ராப்ளத்துக்கு வருது, ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போகுது. ஒரு பிஸ்னஸில் வருது, ஒரு எம்ப்ளாய்க்கு இன்னொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு பிரச்சனை வருது, அது ஏன் மறுபடி வருது. ஒரு ஓனருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு பிரச்சனை வருது, அது ஏன் ஒரே மாதிரி மறுபடி வருது. எனக்காச்சும் யோசிச்சிருக்கம்மா சார், அது கர்ம வினை சார், அது அப்படி தான். என் வாழ்க்கையில் நான் பண்ண பாவமோ இல்லை என்னோட பழைய ஜென்மத்து பாவமோ பூர்வீக பாவமோ அது அப்படி தான் எனக்கு வருது. தம்பி, அதெல்லாம் பூர்வீக ஜென்ம பாவமோ இல்லை நம்ம பண்ண பாவமோ அதெல்லாம் கழிக்க தான் நம்ம அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், கர்ம வினை தான். பட் அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலை அப்படின்னா இட் வில் நாட் ஒன்லி ஸ்பாயில் த ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மட்டும் அது பாதிக்காதுங்க, உங்களோட என்டையர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், த ரிலேஷன்ஷிப் யூ ஆர் ஹேவிங் வித் யர் மதர், ஃபாதர், டாட்டர், சன்னு, சில்ட்ரன், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், எல்லாத்தோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பும் மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்படும். இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் மார்னிங் நீங்களும் உங்கள் மனைவியும் சண்டை போட்டிங்கன்னா அன்னைக்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறப்ப அந்த ப்ரொஃபஷன், அந்த கெரியர், அன்னைக்கு அவர் செய்யக்கூடிய வேலை எதுவுமே ப்ராப்பராக பண்ணியிருக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எப்போலாம் இந்த ப்ராப்ளம் அந்த ட்ரிகர் வர்றப்பெல்லாம் இட் வில் பி ஸ்பாயிலிங். ரெண்டாவது, இந்த ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்களே, இந்த குடும்ப குத்து வழக்கு, அவங்க என்ன ஆகும்னா they will be spoiling the peace in the home, they will be spoiling the peace in the house. அது
இது சாதாரண ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இட்ஸ் நாட் த ஈஸி திங். இப்போ வாட் வி ஹாவ் டு டூ திஸ், என்ன நம்ம பண்ணுறது இதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலை சார். நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, பட் இது நேச்சுரல் தானே சார். இதுக்கு சண்டை போடாமலாம் இருந்தால் அது எப்படி சார் வீடாக இருக்கும்? நம்ம கம்ப்ளீட் ஆகலை, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கம்ப்ளீட் ஆகலை நண்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது உங்களுக்கும் நிறையா மனிதர்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஒரு சொல்யூஷன் வரும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குறிப்பிட்ட காலத்திற்கு பிரிந்திருக்கிறார்கள். அதாவது நேச்சுரலாக நம்ம தமிழ் கல்ச்சரில் என்ன நடக்கும், கோச்சிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நேச்சுரலி இட் ஹேப்பன்ஸ், நடக்குமா? ஏன்னா பையன் இங்கே இருக்கனால பொண்ணு தான் போக முடியும். திஸ் இஸ் த அங்கேயே சிக்கல். அந்த சிக்கலை எப்போ சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில். சரி, ரைட்டு. இப்போ அந்த சேமியா சிக்கல்லேருந்து இந்த சிக்கல் வந்திருக்கும். இப்போ ஒய்ஃப் தப்பிச்சு போகலை. இந்த ட்ராப்லேருந்து அந்த ட்ராப்பில் போய் சிக்கணும். அங்கே போயிட்டா என்ன மாதிரி பேச்செல்லாம் வரும்? எங்கே இருந்தாலுமே இந்த ட்ராப்பு, ஏன்னா இந்த ட்ராப்பில் நம்ம சிக்கியாச்சு. அந்த பிரிஞ்சு போயிட்டாலும் வாட் எவர் இந்த சுற்றி உள்ள மனிதர்கள் என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, என்ன பிரச்சனைன்னு இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பட் சுற்றி உள்ளவர்கள் பேசும் பேச்சுகள் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ எமோஷனல் ட்ராப். சரிங்களா? இது ஒரு 2 மனிதர்கள் பிரிவதற்கு ரீசனே எமோஷன் தான், 2 மனிதர்கள் சேருவதற்கு ரீசனும் எமோஷன் தான். இது people think that they are facing some other challenge, but the problem is they are not mastering their emotional, they are doing masters in emotions அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2வது ரீசன், they are not doing masters in communication. இது 2 தான், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. வேலை இல்லை வேலைக்கு போகிறாங்க, இந்த வேலை பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, இதெல்லாம் புல்ஷிட் ரீசன்ஸ். பட் ரியல் ரீசன்னா they are not masters in their emotions. 2வது they are not masters in their communication. இது 2யுமே மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு தாங்க நாங்கள் PSDM சொல்யூஷன்ஸில் எங்களோட கோர் சிலபஸே ஹவு டு மாஸ்டர் த எமோஷன்ஸ், ஹவு டு மாஸ்டர் த கம்யூனிகேஷன். டேரெக்டாக வாங்க, வி ஆர் டீச்சிங், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். இப்போ 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எதுக்குங்க பிரிஞ்சிருப்பாங்க? ஏதோ ஒரு இன்சிடென்ட், வாட் எவர் மேபி, பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஒரு டார்ச்சராக இருக்கலாம், ஒரு சில விஷயத்தை பொறுக்க முடியாமல் பிரிந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. பட் அந்த இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், இல்லை ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் நடைபெற்றிருக்கும், ஆனால் அந்த கம்யூனிகேஷன் அங்கே நடைபெற்றிருக்க கூடாது. இவ்வளோ தானே. ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு, ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கும், அந்த கம்யூனிகேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை. புரியுதா? அந்த இடத்துல ஒரு இன்கம்ப்ளீஷனுங்க. இந்த இன்கம்ப்ளீஷன் தாங்க பிரச்சனையே. இந்த இன்கம்ப்ளீஷன்னால தான் நான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் சொல்கிறேன். இந்த இன்கம்ப்ளீஷன் இருக்க வரைக்கும், இதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, பிரிந்து வாழ்ந்தாலும் சரி, they can't move forward in the relationship. இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட் அண்ட் டாட்டராக இருக்கட்டும், ஒரு கொலீக் அண்ட் அதர் கொலீகாக இருக்கட்டும், பாஸ் அண்ட் தேர் மேனேஜராக இருக்கட்டும், அந்த இடத்துல நடைபெற்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும், இல்லை ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கும் அந்த கம்யூனிகேஷனில். ஒரு ஃபினிஷிங் இருக்காது. சார் இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே சார், நெக்ஸ்ட் டைம் அவரை பார்த்துட்டு ஒரு ஸ்வீட் கொடுத்தா சரியாக போயிடும். அந்த கஸ்டமருக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம், சண்டை நடந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் நான் போய் ஒரு ஸ்வீட் கொடுத்து நான் அவரை சரி பண்ணிவிடுவேனே சார். ஒய்ஃபுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் நைட்டு கொடுத்தா சீச்சிருமே சார். பெற்றவங்களுக்கு என்ன சார், போயிட்டு சாரி சொன்னால் மன்னிச்சிட்டு போயிடுவாங்க. எதுக்கு சார் நாங்கள் போயிட்டு அதை கம்ப்ளீட்லாம் எதுக்கு சார் பண்ணணும்? This is fake. This is fake, completely fake. You are pretending to be happy.
யூ ஆர் ப்ரிட்டெண்டிங் டு லிவ் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பீப்புள். நடித்து கொண்டிருக்கிறோம், அதாவது நன்றாக இருக்கிறோம், என்னோடய ஒய்ஃபோட நான் நல்லா இருக்கேன், என் பேரண்ட்ஸோட நான் சந்தோஷமாக இருக்கேன், என் கொலீகோட நான் நல்லா இருக்கேன், நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற ஒரு நடிப்பு தன்மையுடன். இதை நீங்கள் நான் இதை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ நினைக்காதீங்க. நாம் இதை பரிசோதித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். எனக்கு என் விழிகள் திறக்கப்பட்டது, உங்கள் விழிகளும் மனவிழிகளும் திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஆதங்கம், ஆசை, பேராசைக்காக நான் சொல்கிறேன். இதை எதையுமே நீங்கள் ஒரு ஒரு நெகட்டிவான தாட்லேயோ ஒரு பார்வையிலையோ பார்க்காம தெரிந்து கொள்ளுங்கள். இதை நான் சொல்கிறத முழுமையாக நீங்கள் நம்ப வேணாம். யூ கேன் டூ எக்ஸ்பெரிமெண்ட் வித் திஸ் டாக். இப்போ ஒரு இடத்துல இன்கம்ப்ளீஷன் நடக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில். இவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாருங்க, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாருங்க, ஏன் சார் இவர் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. எவ்வளவோ ட்ராமா நம்மளோட ஃபேமிலி கூட பண்ணுவோம். இதெல்லாம் நடைபெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், பிகாஸ் இட் ஹாவ் டு ஹேப்பன், இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அது கம்ப்ளீட் ஆகணும், அந்த இடத்துல அது முடிவுக்கு வர வேண்டும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா காலைல சண்டை போகணும், நைட்டு தே ஹாவ் டு ஸ்லீப் வித் கம்ப்ளீஷன். அந்த பிரச்சனை முடிந்துட்டு அடுத்த நாள் தே ஹேவ் டு ரெஃப்ரெஷ். அப்போ இதில் கம்ப்ளீஷன்ன்றது எப்படி நடக்கணும்னா, மன ரீதியாக இருவரும் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பதும் வெளிப்படையாக இருப்பதும் நேசிப்பதும், இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. உண்மையாக இருப்பது, வெளிப்படையாக இருப்பது, நேசிப்பது. நம்ம நினைக்கலாம், சார் அப்போ எனக்கும் அவங்களுக்கும் இந்த விஷயம் நடந்தது, நான் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னேன்னா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, என்னை விட்டு போயிடுவாங்க, நான் தவறு பண்ணியிருக்கேன், பட் இதை சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரில, இந்த இடத்துல என் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், என்னோட ஈகோ போயிடுமே, ஐயோ நான் ரொம்ப என்னோட ஈகோவை நான் விட்டு கொடுத்துட்டு நான் பண்ணணுமா, என்னை எப்படி நினச்சி வச்சுட்டு இருப்பாங்க, நான் இதை சொன்னால் என்னோட இமேஜ் என்ன ஆகுறது, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்டிங் த ப்ராப்ளம், த சேலஞ்சுனா, நீங்கள் அதுக்கடுத்து பேசக்கூடிய அனைத்து விஷயமும் அவங்களோட கண்ணை பார்த்து பேச முடியாது. யூ கேன் பி ரியல் இந்த ரிலேஷன்ஷிப். என்றைக்கோ நம்ம மாட்டிக்குவோமோன்ற பயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், ஒரு தெரிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல். இப்போ ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி வித் பாஸ்னா கூட இது கட் ஆகிட்டு போய்டும் ஈஸியாக. குறிப்பிட்ட காலம் கூட இருப்பாங்க, வெளியே போயிடுவாங்க. சம் எம்ப்ளாயிஸ் வில் பி ஃபார் எவர், தே ஆர் மோர் ஹானஸ்ட், டெடிக்கேட்டட், லாயல், அந்த மாதிரி பர்சன்ஸ் ஃபார் எவர் இருப்பாங்க. இன்னொன்று சில எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அது சில ரீசன்ஸை நான் பேச வேணும்னு நினைக்கிறேன். அவங்களும் ஃபைனலாக கடைசி வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஃபைனலாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவர்கள் ஒரு டைப் ஆஃப் பீப்புள். பட் இதில் என்னன்னா, இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் கூட நமக்கு கட் பண்ணிட்டு போயிடலாம். பட் வித் யுவர் ஸ்பவுஸு, வித் யுவர் பேரண்ட்ஸு, வித் யுவர் டாட்டர், இட்ஸ் நாட் பாசிபிள். யூ கான்ட் அட் ஆல் லிவ் அ லைஃப் ஃபேக்லி. இது புரிய மாட்டேங்குது. யூ கான்ட் ப்ரிட்டெண்ட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப் வித் யுவர் ஃபேமிலி. ஏன்னா இது நம்ம ஃபேமிலிங்க, நம்ம உலகம், நம்மளோட பேரண்ட்டு, நம்மளோட ஒய்ஃபு, உங்களோட ஒய்ஃபு, சரிங்களா, தென் நம்மளோட சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி போகும். இன்சென்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, ஆர் வி பீயிங் அத்தன்டிக்? இதில் என்னெல்லாம் நடக்கும் நான் சொல்கிறேன், பெனிஃபிட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். இதில் இந்த கேள்விகளை நம்ம கேட்டால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு வரும். ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் ஒரு வாக்குவாதம் வருது, அது முடிவு பெறலை, கடைசியில் நீங்கள் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிட்டீங்க. அதுக்கு அடுத்த நாள் சிரிச்சுட்டு மல்லிகைப்பூலாம் கொடுத்துட்டு போகிறீங்க, ரைட்டு, ஒரு ரோஸ் ஃப்ளவரோ ஒரு பொக்கையவோ கொடுத்து சரி பண்ணுறீங்க. ஆனால் அந்த தாட்டு மனம் இருக்குமே, உங்களை பார்க்குறப்பெல்லாம் அந்த தாட்டு தானப்பா வரும்.
இந்த ஹார்ட் இருக்கே உங்களை பார்க்குறப்பெல்லாம் எப்படிப்பா லவ் வரும்? அன்னைக்கு நீ பண்ணல, நீ மன்னிப்பு கூட கேட்கல, நீ என்ன பண்ண என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, அதுக்கு நீ விளக்கம் கொடுக்கல, எதையாச்சும் ஒரு ரீசனை சொல்லி யுவர் ஸ்பவுஸ் வில் பி ஃபைட்டிங் வித் யூ வித் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். நடக்குதா இல்லையா? இந்த இடத்துல ஒரு ட்ராப்புங்க, இது எமோஷ்னல் ட்ராப்பு. இந்த ட்ராப்பில் நம்ம விழுகக்கூடாது. இதில் நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிள் பண்ணி நம்மளை மாற்றி அவங்கள மாற்ற வச்சு, அவங்கள மாற்ற விடாமல் மாற்றி நம்மளை மாற்ற விடாமல் த என்டையர் ரிலேஷன்ஷிப் ப்ராசஸ்ஸே மிஸ்ட் ஆகி அப்புறம் ஏன் தான் நம்ம ஒன்றா இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கொண்டு போய் எதுக்கு அந்த வாழ்க்கைன்ற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அவ்வளோ தூரம் எதுக்குங்க நம்ம விட்டுட்டு போகணும்? என்றைக்கோ ஒரு சின்ன பிரச்சனை, என்னைய நீ பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் லேட் ஆயிடுச்சு, லேட்டாக நீ பிக்கப் பண்ணிட்டேன்ற ஒரு பிரச்சனை இங்கே போய் விடுது. அன்னைக்கே நீங்கள் பேசி how authentic you can be with your wife, how authentic you can be with your husband, அது எப்படி நம்ம பண்ணியிருக்கலாம்? அன்னைக்கு லேட்டாக வந்தாச்சு, ஏற்றிட்டு போயிட்டேங்க. ஷீ இஸ் ஒரு டிப்ரெஸ்டாக இருக்காங்க, நீங்கள் ஃப்ளவர் வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, சரி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஃபைன். யூ ஆர் மேக்கிங் அப், யூ ஆர் டூயிங் சம்திங் டு மேக் ஹர் ஹாப்பி. பட் த சேலஞ்ச் இஸ் நாட் சால்வ்டு. அந்த இடத்துல நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும். உங்கள் பாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம். அதை சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அந்த இடத்துல யுவர் லூசிங் த ட்ரஸ்ட். நண்பா இப்போ அம்பானி பெரிய பிராண்டாக இருக்குது, டாட்டா பெரிய பிராண்டாக இருக்குன்னா அவங்க பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் செகண்டரி. அந்த பிராண்டாக இருக்குன்னா அவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்குது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும்னா அந்த ட்ரஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த பிலீஃப் எந்த அளவுக்கு இருக்கணும், இந்த பஞ்சுவாலிட்டி இன் சென்ஸ் என்ன சொல்ல போனால் இன்டெகிரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும். எனக்கு அதை நீ பண்ணித்தரேன்னு சொன்ன, எனக்கு அது வாங்கித்தரேன்னு சொன்ன, எனக்கு வாங்கி தரல, நீங்கள் வாங்கி தரல அப்படின்றத கேட்கவே மாட்டாங்க ஒய்ஃபை. பட் இட் வில் பி ரிப்பலிங், இட் வில் பி ரீடைரக்டிங் டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். அன்றைக்கி நீ வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், அன்றைக்கி நீ எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன், அன்றைக்கி எனக்கு செயின் நெக்லஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அதை நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுவோம்? மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் த ரிலேஷன்ஷிப். சின்னது தான். இஃப் யூ ஆர் நாட் பீங் அத்தன்டிக், அந்த இடத்துல நீங்கள் என்ன உணர்றீங்க, அதுக்காக நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ண சொல்லலை, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லலை, அவங்கள தப்பு சொல்லலை. வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் பீங் தேர், ஹூ யூ ஆர் பீங் தேர் அப்படின்றத அவங்கள்ட்ட ஓப்பனாக காட்டுங்க. எமோஷனல் ட்ராமாவில் சிக்கி சின்னாப்பினமாயிட்டு இருக்கோம் நண்பா நம்ம எல்லாருமே. இதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் ரியலி ஆங்க்ரி ஆன் யுவர் ஒய்ஃப், டெல் தட் திஸ் மேக்ஸ் மீ discomfort, this brings a mess in my mind அப்படின்றத you have to tell her what you spoke இல்லை what you did. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி நீ பண்ணுறப்ப எனக்கு பிடிக்கலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப என்னால் ஏற்றுக்க முடியலன்றத you have to be open with your spouse. See, that is humanity நண்பா. ஹியூமனிட்டி மறந்துடுறோம். இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வந்துடுது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளவோ நாட் ஓன்லி யூ திங்க் தட் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங். இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன், நான் ஒரு ஆடியோவாக போட்டு போயிருக்கலாம், நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்போ நான் பேசுவது என்னோடய உணர்ச்சிகள், எமோஷன் கன்வே ஆகுது, என்னோடய வாய்ஸ் கன்வே ஆகுது, என்னோடய ப்ரெசன்ஸ் கன்வே ஆகுது, த பாடி லாங்குவேஜ் கன்வே ஆகுது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு எந்நேரமும் உட்காந்துக்கிட்டு சேட்டிலேயே பண்ணுறோமே,
அந்த அதர் பார்ட்டி பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியாது நண்பா. நீங்கள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் ஒய்ஃப் வந்து வில் யூ கம் டு டின்னர், இன்றைக்கி நீங்கள் வந்து டின்னருக்கு வருவீங்களா அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. கால் யூ லேட்டர், கேட்ச் யூ லேட்டர்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க. ஜென்ரலாக பண்ணுறது தான் நம்மெல்லாம். ஆனால் இது அந்த பர்சன் எவ்வளோ, ஷீ இஸ் ஒய்ஃப் ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் யூ டு கெட் கனெக்டட் வித் யூ. பட் நம்ம ஜென்ரலாக நேச்சுரலாக கேட்ச் யூ லேட்டர், கால் யூ லேட்டர். இந்த மெசேஜ் வந்தனால தான். அப்போ ஜஸ்ட் மெசேஜ் வித்தவுட் எமோஷன். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மெசேஜ் நீங்கள் எந்த மாதிரி பேசியிருக்கீங்க, எந்த மைண்ட் செட்டில் பேசியிருக்கீங்க, எந்த நோக்கத்தில் பேசுகிறது கிடையாது. இந்த மெசேஜில் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்காது. நீங்கள் பிஸியாக இருக்கிறப்ப டெக்ஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம், நீங்கள் மூட் அப்செட்டாக இருக்கப்போ டெக்ஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம், நீங்கள் யாருன்னே தெரியாதப்ப சரி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லி ரிப்ளை பண்ண கூட அனுப்பியிருந்துருக்கலாம். But how they take matters a lot. ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே நான் மெயினாக சொல்கிறது, நம்ம லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் யார் கூட, மெயினாக உங்கள் பேரண்ட்ஸ். ரொம்ப நாளாக எங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசுகிறது கிடையாது, ரொம்ப நேரம் எங்கள் பசங்க கூட நான் பேசுகிறது கிடையாது, எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்தது கூட கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இவர்கள் அனைவரும் உங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இது பிரபஞ்சத்தால் ஆக்கப்பட்ட ஒரு உறவுன்னு சொல்லலாம், இல்லை பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த உறவினர்கள் அனைவரும் இதை நம்ம மறந்துட்டு நமக்குள்ளேயே போட்டி, நமக்குள்ளேயே பொறாமை. எதற்கு? சரி, இன்னொருத்தவன் கூட போட்டி பொறாமை போடுறது கூட நமக்கு அதனால் ஒரு இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட்ன்ற ஒரு விஷயம். போட்டி பொறாமை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து மனித இனத்திற்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இப்போ இவ்வளோ கரப்ஷன், இவ்வளோ ஸ்டக் சம்வேர். அப்போ நம்ம உறவில் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி பொறாமை, நம்ம சுற்றி இருக்க மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைனால அழிந்து போவது யாரு நண்பா? நம்ம வாழ்க்கை. நான் புரிய மாட்டேது, முட்டாப்பையெல்லாம் இருக்கும். நம்ம என்ன கண்ணை திறக்கலை. சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நாம் பார்க்கறதே கிடையாது. நிம்மதியாக நம்ம ரிலேஷன்ஸ் கூட இருக்க முடியும், அதை தெரியப்படுத்துறதே கிடையாது. அதை we are not at all addressing. இல்லை சொல்லித்தரல. நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வளரணும், அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி வளரணும். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் they had lived a happy life. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, பட் they had lived அவங்க லைஃப் ஓகே. பட் இனிமேல் you have an opportunity, you have a possibility to live a wonderful life, amazing life, blissful life, phenomenal life. இது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து தான். ஹவு யூ டெல் திஸ் எனக்கு புரியலை. என்ன சில பேர்த்துக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ இந்த கம்ப்ளீஷன் நடக்குது அப்படின்னா என்ன மாதிரி பாசிபிலிட்டிலாம் உங்கள் லைஃப்பில் வரும்? இப்போ உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும், இல்லை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ரொம்ப நாளாக பேசலை. இங்கே நீங்கள் ரொம்ப நாளாக பேசலை, ஒன்று என்ன யோசிப்பீங்க, ரொம்ப நாளாக சண்டை, சரி நம்ம இனிமேல் விட்டு போயிடலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த ஒய்ஃப் பிரச்சனை கிடையாது, இந்த ஹஸ்பண்ட் பிரச்சனை கிடையாது, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பிரச்சனை. சார் ரொம்ப குழப்புறீங்க. இப்போ உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை, இல்லை உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை தான் பிரச்சனை ஒழிய நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா குறிப்பிட்ட வருஷம் நீங்கள் அவங்க கூட வாழ்ந்துருப்பீங்க, குழந்தெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக, ஏதோ ஒரு செயல் மூலியமாக, ஏதோ ஒரு சொல் மூலியமாக நீங்கள் பிரிந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அது சால்வ் ஆகாதனால
இன்றைக்கி நீங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக இல்லை, இது ஒத்துக்கங்க. இப்போ இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வேணால் நான் கட் பண்ணிவிட்டு வேறு ரிலேஷன்ஷிப் போகிறீங்கன்னா will it work? சொல்ல முடியுமா? அதுக்காக நீங்கள் வேறு பர்சனை பார்த்து போகாதீங்களாம் சொல்ல மாட்டேன். If you think this person is toxic, you can move on to next relationship. அதுவுமே you have an option in this life. பட் இதையும் நான் புறக்கணிப்பேன் தான் சொல்லுவேன். நான் தனிப்பட்ட விஷயம். பட் அக்கார்டிங் டு திஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் another person and you can move with another person. அதுக்கு நிறையா லாஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதை உங்களுக்கும் உங்கள் பழையன்னு சொல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வராமல் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை சீக் பண்ணி அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா இதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் புல்ஷிட், ஜஸ்ட் அன் இலூஷன். இல்லை, லைஃப் இஸ் அ இலூஷன். இதில் எவ்வளோ இலூஷனா அப்படின்ற மாதிரி நம்ம உங்களுக்கு ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவங்க கூட அடுத்து வாழ கன்டினியூ பண்ணுறீங்களா டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்களா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டெசிஷன். ஆனால் இந்த இடத்துல அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போக வேணும்னா என்றைக்கும் உங்களுக்கும் அவருக்கும் நடந்த அந்த பிரச்சனை, அந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு சொல்யூஷனுக்கு வரணும். அந்த சொல்யூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யூ கேன் டேக் டெசிஷன் இன் யுவர் லைஃப். அதை விட்டுட்டு இஃப் யூ ஆர் ஃபைட்டிங், டூயிங் too many miss in your relationship, it will not work. It will spoil the peace in your life. It will spoil the entire உங்களை சுற்றி உள்ள அனைத்து அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஒரு குழப்படி பண்ணிவிடுவோங்கள. அதை நிப்பாட்டணும் அப்படின்னா யூ டேக் இனிஷியேட்டிவ். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களோட அப்பா கூட இங்கே ரொம்ப நாள் பேசாமல் இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்பவுஸ் கூட பேசாமல் இருக்கலாம், உங்கள் சில்ட்ரன் கூட நீங்கள் பேசாமல் இருக்கலாம். என்றைக்கும் நீங்கள் அவங்களுக்கு நீங்களோ இல்லை அவங்களோ யாராலும் ஹூமவர் மேபி நீங்கள் தான் அங்கே தப்பாக இருக்கணும் இல்லை. இப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சரி அவங்க சரின்றதுலாம் கிடையாதுங்க. ரிலேஷன்ஷிப் இஸ் ரிலேஷன்ஷிப். வி யூஸ் டு டூ மிஸ்டேக்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் மிஸ்டேக்ஸ் நடந்தால் தான் அது ப்ராக்ரஸ் நோக்கி போகும். பட் இட் ஹாவ் டு கெட் கம்ப்ளீட்டட். இப்போ அந்த பிரச்சனைக்கு போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. வித் யுவர் ஸ்பவுஸ், வித் யுவர் ஃபாதர், வித் யுவர் சில்ட்ரன், கிராண்ட்ஃபாதர், யாராக இருந்தாலும், வித் யுவர் கொலீக், பாஸ், சிஇஓ. இதை இன்னைக்கு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுதான்னு பாருங்க. அவங்க மேலே தான் சார் மிஸ்டேக்கு, நான் எதுக்கு சார் போய் மன்னிப்பு கேட்க, நான் எதுக்கு சார் போய் பேசணும்? யார் மேலே மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், யார் என்ன பண்ணியிருந்தாலும், நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, அவங்க மிஸ்டேக் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, இத்தனை நாளாக நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இத்தனை நாளாக நான் சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் உன்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை சொன்னால் நம்ம வாழ்க்கை பெட்டராக போகாதோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ட்ரபிள் வருமோ அப்படின்ற ஒரு ஃபியர் என்கிட்ட இருந்தது. இல்லை வாட் எவர் திங் யூ ஹேவ் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு and then what you have to do is, இதனால் உங்களுக்கு என்ன இம்பேக்ட் உங்களுக்கு வந்தது, இந்த இடத்துல நீங்கள் அவங்கள போய் நீ இது பண்ணலை, நீ இது செய்யலை, அந்த இடத்துல வாட் இம்பேக்ட் யூ காட் அப்படின்றத இப்போ அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹானஸ்டாக இருக்கணும். இந்த வார்த்தையை நீ என்னிடம் பயன்படுத்தினது எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது, தட் இம்பேக்ட் ஐ காட். இதனால எனக்கு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, ஃப்ரீடம் இல்லை, ஒரு பவர் கிடைக்கல லைஃப்பில். இது 3 தான் அடியாகுங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் அடியாகும். ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், 2வது பவர் இன்சென்ஸ் எப்படின்னா நம்ம நினைத்ததை பேச முடியலையே அப்படின்ற ஒரு பவர். 3வது ஒரு ஃப்ரீடம், நம்ம நினைத்ததை செய்ய முடியலைன்ற ஒரு ஃப்ரீடம் சுத்தமாக போயிடும். இது 3மே எனக்கு போயிடுச்சு, என்னால் பண்ண முடியலை அப்படின்றத ஒற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எதை நீங்கள் இழக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு ஹானஸ்ட் ரிலேஷன்ஷிப் உன் கூட இருந்தது, உன் கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் நான் இழந்துட்டேன், நான் நினைத்த வாழ்க்கையை உன் கூட வாழ முடியல. இதை கூட நீங்கள் இன்னும் எப்படி உங்களால் சொல்ல முடியுமோ, வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன்
டெல் வாட் ஆர் த திங்ஸ் யூ மிஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்றத சொல்லிவிட்டு அதற்கு அப்புறம் பிரிங் டு த கன்க்ளூஷன். உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அவங்க மேலே தப்பு இருந்தாலும், சாரி திட் ஹேப்பன், இனிமேல் இது நடக்கக்கூடாது, வாட் we can do next அப்படின்றத அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அப்படியே ஓப்பன் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா அது அப்போ அந்த அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் ஆவதற்கு 99% வாய்ப்பு உண்டு. This how you have to move with the relationship. ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கும்னு, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிஸ்னஸில் சந்தோஷமாக இருக்கும்னு. சத்தியமாக கிடையாது. Somewhere with some person we will be having conflict, we will be doing mistakes, and the people will be bringing change in their life and our life. People will create mess in our life and we will be creating mess in others people life. பட் இந்த எல்லாம் நடைபெறுகிறது how we respond அப்படின்ற ஒரு விஷயத்தில் you have to speak out. இந்த இடத்துல உங்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதனால் என்னெல்லாம் நடக்கும்னு நான் சொல்கிறேன் நண்பா. நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் துணைவி, உங்களோட மனைவியோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த ஒரு பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். உங்கள் அப்பா கூட இருக்கக்கூடிய அந்த உறவு இன்னும் மேம்பட்டால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், இல்லை உங்களை பற்றி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் உங்களோட சொல்லாமல் இருந்திருப்பாங்க. உறவு நல்லா மேம்படும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா தே வில் பி ஹெல்பிங் யூ உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட கோல்ஸ்க்காக. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல யூ டுக் த ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் பி ஹெல்பிங் யூ இன் யுவர் கோல்ஸ் ஃபார் யுவர் கமிட்மெண்ட்ஸ். இது நடக்கும் நண்பா. நிறையா பாசிபிலிட்டிஸ், நான் கம்மியாக சொல்கிறேன், இது மாதிரி நிறையா நடக்கும். ஆனால் இந்த இடத்துல திஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. ஸோ கம்ப்ளீட் உங்கள் ரிலேஷன்ஸ் கூட டேக் ஸ்டெப்ஸ் டு கெட் கம்ப்ளீட் ஆகுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் யார்ட்டையும் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு ரீசன், சார் திருப்பி போய் பேச அந்த ஆள் மூஞ்சியில் முழிக்கவே பிடிக்கல சார், எவ்வளவோ ரீசன் இருக்கலாம், எவ்வளவோ ட்ராமாஸ் இருக்கலாம் நண்பா. நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள், நம்மளோட உடல், நம்மளோட எல்லாமே இட்ஸ் பிளெஸ்ட். அதை நீங்கள் பார்க்கலைன்னா நம்மளை விட பெரிய முட்டா பயில்கள் யாருமே கிடையாது. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, நான் வேணான்னு சொல்கிறேன். மூடனாகவும் முட்டாளாகவும் நம்ம அறிவில்லாதப்ப இருந்தால் அப்போ கூட நம்ம நல்லா இருந்திருப்போம் போல இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த போட்டி பொறாமை கம்ஸ். ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஆக்டிவிட்டி இதுதாங்க. போயிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு அதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்கும் ஒவ்வொரு நொடியும், நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் பயனற்றது. Go and take actions. You will be seeing a change in your life. So இப்போ coming March 3rd 2024 I am going to conduct an amazing, phenomenal, marvelous hypnotherapy mastery workshop. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல், இது சேலஞ்சஸ். ஏன்னா நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே we have biological challenges, physical challenges, mental challenges, emotional challenges. இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்குது. இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா we want to do a lot. ரொம்ப எவ்வளவோ ஆக்ஷன்ஸ் எடுத்து, நிறையா ட்ரைனிங் போய், நிறையா மென்டார்ஸ் கூட நம்ம லிங்க் ஆகி, இல்லை we have to experience more. But here what you can do in hypnotherapy means, hypnotherapy எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்னா,
இட் வில் அலைன் யுவர் பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் லேயர்ஸ். ஒரு நேர்கோட்டில் உங்களுக்கு அதை கொண்டு வந்து இது அனைத்தும், ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் நல்லா இல்லை ஆனால் எமோஷனல், மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் நல்லா இருக்குது, இல்லை சைக்காலஜிக்கல் எனக்கு நல்லா இல்லை மற்ற 3 நல்லா இருக்குது, இல்லை 2 நல்லா இருக்குது 3 நல்லா இல்லை, இல்லை 3மே நல்லா இல்லை, இல்லை 4மே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தாட் இருக்குது அப்படின்னா, ஹியர் வி லாஸ். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் முழுமையாக இருக்காது, நம் சிந்திக்கும் சிந்தனைகள் முழுமையாக இருக்காது, நாம் பேசக்கூடிய அந்த பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்காது. இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா இதெல்லாம் நமக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் டெய்லி புக் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகிறீங்க. ஹிப்னோதெரப்பி மூலியமாக யூ கேன் க்யூர் யுவர் ட்ராமாஸ். யூ கேன் டேக் த ஆக்ஷன்ஸ் வாட் யூ வாண்ட் டு டேக் வித் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். யூ கேன் கிரியேட் யுவர் own life. You can face the challenges confidently in life. You can achieve your goals confidently. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹிப்னோதெரப்பியில் மேசிவாக நடக்கும். இதை நாம் அட்வான்ஸ் லெவலில் கம்மிங் March 3rd 2024 நம்ம PSDM Solutions ஆஃபீஸில் நடைபெற போகுது. ஐ வாண்ட் யூ டு பார்ட்டிசிபேட். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். வாட் யூ வில் கெட் இஸ் அமேசிங். நல்ல ஒரு இட் இஸ் சம்திங் வாட் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் இன் யுவர் லைஃப். நல்ல ஒரு கோர்ஸ் இது, நல்ல ஒரு ப்ராக்டிஷனர் கோர்ஸ் இது. இதை நான் தான் டீச் பண்ண போகிறேன். Let's meet on the program March 3rd 2024. Let's meet. Bye. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கொலீக்ஸுக்கு, ஃபேமிலிக்கு அனுப்புங்க. அவங்க வாழ்க்கையும் மாறட்டுமே, அவர்களும் நன்றாக வாழட்டுமே. பாய்.